வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, அடேங்கப்பா 400 சீட்டுகளை தாண்டும் பாஜக எதிர்பார்க்கல இந்த செய்தியை. கருத்து கணிப்பு முழு ரிசல்ட் வெளியாகியிருக்கிறது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வரவிருக்கும் மக்களவை தேர்தலில் 400 இலக்கை அடையும் என, அதே வேளையில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியுடன் 3வது முறையாக மத்தியில் ஆட்சியை பிடிக்கும் என்று தனியார் சேனலில் நடத்திய மெகா கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளது. லோக்சபா தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அரசியல் கட்சி தீவிரமாக தேர்தல் பணியாற்றி வராங்க. பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் இரு கட்டங்களாக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வராங்க. இந்த நிலையில தனியார் நிறுவனம் ஒன்று பிப்ரவரி 12 முதல் மார்ச் 1 வரையிலான காலகட்டத்தில் நாடு முழுக்க தேர்தல் கருத்து கணிப்பை நடத்தி வராங்க. இந்தியாவில் மொத்தம் உள்ள 543 மக்களவை தொகுதியில் 95% மக்களவை தொகுதியில், அதாவது 518 லோக்சபா தொகுதியில் ஒவ்வொரு தொகுதியிலிருந்து 3 சட்டமன்ற தொகுதிகளை தேர்வு செய்வாங்க. அவற்றில் ஒன்றிலும் 5 வாக்குச்சாவடிகளையும் வாக்களிக்க உள்ள வாக்காளர்களிடம் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது. இதன் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் 543 உறுப்பினர்கள் கொண்ட மக்களவையில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 411 இடங்களையும் கைப்பற்றும் என்று, பாஜக மற்றும் தனி பெரும் கட்சிகளை 350 இடங்களில் வென்று சாதனை படைக்கும் என்று கணித்துள்ளது தனியார் நிறுவனம். ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சி உட்பட மீதமுள்ள என்டிஏ கூட்டணி கட்சிகள் 61 இடங்களை வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி இந்திய இதய பூமியை முழுமையாக கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 77 இடங்களும், மத்திய பிரதேசத்தில் 28, சத்தீஸ்கர் மாநிலத்தில் 10 இடங்களும், பீகார் மாநிலத்தில் 38 இடமும், ஜார்க்கண்டில் 12, கர்நாடகாவில் 25 வெற்றி பெறும் என தனியார் கருத்து கணிப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது. 48 தொகுதிகளில் மகாராஷ்டிராவில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 41 இடங்களில் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. அதே சமயம் காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி 7 இடங்களில் வெற்றி வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது. தலைநகரம் டெல்லியில் சாந்தினி சவுக், கிழக்கு டெல்லி, புது டெல்லி, வடகிழக்கு டெல்லி, வடமேற்கு டெல்லி, தெற்கு டெல்லி மற்றும் மேற்கு டெல்லி என மொத்தம் 7 மக்களவை தொகுதிகள் உள்ளன. இதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 7 இடங்களில் வெற்றி பெறும் என தனியார் நிறுவனம் ரிசல்ட் தெரிவிக்கிறது. மேலும் ஒடிசா 13, மேற்கு வங்காளம் 25, தெலுங்கானா 8 மற்றும் ஆந்திர பிரதேசம் 18 ஆகிய மாநிலங்களில் பாஜக கடந்த முறை விட அதிக இடங்களில் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் உள்ள 26 தொகுதியிலும் ஆளும் பாஜக கூட்டணி கைப்பற்ற வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. உத்தரகண்ட், ராஜஸ்தான் மாநிலங்களில் பாஜக கிளீன் ஸ்வீப் செய்யும் என்கிற தனியார் நிறுவனம் ஒன்று ரிசல்ட் சொல்லுகிறது. தமிழ்நாட்டில் வலுவாக கால் தடம் பதித்த தமிழ்நாடு 5 மற்றும் கேரளா 2 ஆகிய இடங்களில் மாநிலங்களில் பாஜக தனது இருப்பை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளில் இந்திய கூட்டணி 30 இடங்களில் கைப்பற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் தமிழ்நாட்டில் 5 இடங்களில் பாஜகவும் 4 இடங்களில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக விட பாஜக அதிக இடங்களில் வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி மக்களவையில் மொத்தமாக 105 இடங்கள் கைப்பற்றும் என்று தனியார் நிறுவனம் கருப்பு கணித்துள்ளது. அதில் 30 இடங்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த காங்கிரஸ் தனியாக வெறும் 49 தொகுதியில் மட்டுமே வெல்ல வாய்ப்புள்ளதாக சொல்ல இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளது. காங்கிரசுக்கு 2வது மோசமான தோல்வியாக அமையும். கடந்த 2014 லோக்சபா தேர்தலில் தான் வரலாற்றோடு படுதோல்வியை சந்தித்தது காங்கிரஸ். 44 தொகுதிகள் மட்டுமே வென்றிருந்தது. இப்போது மக்களவை தேர்தலில் அதன் 2வது மோசமான செயல்திறனை காங்கிரஸ் வெளிப்படுத்தும் என சொல்லப்படுகிறது. அதிமுக, பகுஜன சமாஜ், பிஆர்எஸ், பிஜேடி, ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ் கட்சி உட்பட மற்ற கட்சிகள் மொத்தமாக சுமார் 27 இடங்கள் கைப்பற்றலாம் என்று சொல்லப்படுகிறது. பாஜக இதுவரை இல்லாத வகையில் அசுர பலத்தோடு 3வது முறையாக ஆட்சியை பிடிக்கும் என்கிறாங்க. இந்த நிலையில தனியார் கருத்து கணிப்பு பொறுத்திருந்து பார்க்கலாம் எலெக்ஷன்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.